பஞ்சத்திலேயே வாழ்ந்தவர்களுக்கு நிறைய அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அடிக்கடி சதவீதம் வர சொல்லுவார். வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்காத போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டா சந்தேகம் எதுக்கு எனக்கு இவ்வளவு கொடுக்குறாரு, இல்லை இது எதிர்க்க இருக்கிறது ஒரு காணல் நீதா, அந்த சந்தேகம் நமக்கு வரும். பாபுராஜ் கமல் லூட் மீ, என்னை கொள்ளையடி என்று இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது நம்மளுக்கு பல பேருக்கு புரியுது. தங்களுடைய ஆன்மீக செல்வங்கள், நமக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது தமிழ்ல ஒரு பாடம் அட்லீஸ்ட் எங்க காலத்தில் உண்டு, அறிவை பற்றி சொல்லுவார்கள். நீரினால் அடித்து செல்லப்படாதது, நெருப்பினால் எரியாதது, கொடுக்க கொடுக்க குறையாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையான அறிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக செல்வம். இதை நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கிறார், எப்பவுமே தயாராக இருக்கு. நம்ம வாங்க தெரியாது மட்டும்தான் கேள்வி. பாபுஜி மகாராஜ் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் அபியாசியிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்ன வேணும்? ரொம்ப அருமையான ஒரு பதில் 1960 அவர் சொன்னார். எனக்கு அபியாசிகளிடம் ஒண்ணுமே வேணாம், ஒன்னே ஒண்ணு வேணும்னு கேட்டீங்கன்னா அது அவர்களுடைய ஒத்துழைப்பு, கோஆபரேஷன்.